சென்னை அமைந்த கரை புல்லா அவென்யூ பிரதான சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றிய வாகனத்தை மறித்து போலீசார் சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. $84 லட்சத்திற்கு பழைய 1000 ரூபாய் நோட்டுகளும் 16 லட்சத்திற்கு பழைய 500 ரூபாய் நோட்டுகளும் இருந்தது. வாகனத்தில் இருந்த சேலத்தை சேர்ந்த ரமேஷ், பொள்ளாச்சியை சேர்ந்த விஜயகுமார் ஆகியோரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தரகரிடம் 50% கமிஷனுக்கு செல்லாத நோட்டுகளை மாற்ற வந்ததாக கூறியுள்ளனர். அவர்கள் இருவரும் பிடிபட்டதும் புதிய ரூபாய் நோட்டுகளுடன் வந்த தரகர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிடிபட்ட பணம் மற்றும் அவர்கள் இருவரும் நுங்கம்பாக்கம் வருமான வரி புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அந்த பணம் யாருடையது, யாரிடம் மாற்ற முயன்றனர் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று கடந்த சனிக்கிழமை சென்னை நந்தம்பாக்கத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகள் பிடிபட்டது. பெசன்ட் நகரை சேர்ந்த மருத்துவர் மகாலிங்கம் என்பவருக்கு சொந்தமான பழைய நோட்டுகளை 50% கமிஷனுக்கு வங்கி அதிகாரி ஒருவரிடம் மாற்ற முயன்ற போது நந்தம்பாக்கம் போலீசார் பிடித்தனர். பழைய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் மாற்றுவதற்கான கெடு வரும் 31ஆம் தேதியுடன் முடிகிறது. அதுவும் வங்கிகளில் மாற்றுவதற்கான காலக்கெடு முடிந்த பிறகு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே ரிசர்வ் வங்கியில் பழைய பணத்தை மாற்ற முடியும். அப்படி இருக்க பதுக்கல்காரர்கள் மாற்றாமல் வைத்திருக்கும் பழைய ரூபாய்களை யார் மூலமாக மாற்றுகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வங்கியில் பணம் மாற்றும் நடைமுறை இருந்தபோது பொதுத்துறை வங்கியிலேயே சில கருப்பு ஆடுகள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் சிக்கினர். பணத்தை மாற்ற கெடு முடிவடைய உள்ள நிலையில் ரிசர்வ் வங்கியில் உள்ள சில கருப்பு ஆடுகள் மூலம் மாற்றுவதற்கான முயற்சியில் தான் இந்த பதுக்கல்காரர்கள் சிக்குகின்றனர். வாகன சோதனையில்தான் இந்த கும்பல் சிக்குகின்றன என்றால், இன்னும் போலீசாரிடம் சிக்காமல் சத்தமில்லாமல் நடந்த பண பரிமாற்றம் எத்தனை கோடி! கருப்பு பண பதுக்கல்காரர்கள் குறுக்கு வழியில் பணத்தை மாற்றுகிறார்கள் என்றால் சாமானியர்களுக்கு மட்டும்தான் இந்த விதிமுறைகளா என்ற எண்ணற்ற கேள்விகள் எழுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சரவணகுமார்.